பொதுவாக கிராமங்களில் பார்த்தோம்னா ஆடு மாடு கட்டுறதுக்கு முடிச்சு போடுவாங்க இல்லைங்களா? அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்கப்பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு முறையான பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதோட பேர் என்ன தெரியுங்களா? இது பேர் தான் கிளவுகுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. யானை கொலுசு அப்படிங்கிறது தான் அவனுடைய பேர். அதை கிராமத்தில் ஆக்கப்பூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய இடத்துல இந்த முடிச்சு தாங்க பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கூடாரம் கட்டுறாங்க, அதுக்கு இந்த முடிச்சு ஒன்று போடுறாங்க. அடுத்தது பந்தல் கட்டுறாங்க, பெரிய பெரிய சாரம் கட்டுறாங்க, மாநாட்டு பந்தல்லாம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன செய்வாங்க, இதை போட்டு தான் நம்ம ஆரம்பிப்பாங்க எப்போவுமே. அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹிச்சி அப்படிங்கிறது தொடுப்பு, இந்த தொடுப்பை நம்ம பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளில் பில்டிங் கட்டுறாங்க. பில்டிங் கட்டுறாங்கன்னா பெரிய பெரிய பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு பூசுறதுக்கோ கட்டடம் கட்டுறதுக்கோ என்ன செய்வாங்க, கழியை வச்சு ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி பெரிய சாரம் கட்டுவாங்க இல்லைங்களா? ஆமாம், அந்த சாரம் கட்டுறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு சொன்னால் இந்த கிளவுகுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது. ஆனால் இது போன்ற நுட்பங்கள்லாம் இந்த கிளவுகுச்சியில் இருக்கா, தொடுப்பில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இது ஹிச்சு தொடுப்பு அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு சப்போர்ட்டு, ஒரு ஆதாரம் வேணும் இல்லைங்களா? இப்போ ஆடு மாடு கட்டுறாங்கன்னா எதில் கட்டுவாங்க? ஒரு முளைக்குச்சியில் கட்டுவாங்க, இல்லை ஒரு கழியில் கட்டுவாங்க, இல்லை ஒரு மரத்தில் கட்டுவாங்க இல்லைங்களா? ஆமாம், இது கட்டணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இதை நம்ம சொல்லிட்டு பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பந்தல் கட்டுறது, சாரம் கட்டுறதுக்கு, கூடாரம் கட்டுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, பெரிய பெரிய மாநாட்டு பந்தல்லாம் போடுறாங்க, எல்லாத்துக்குமே இப்போ பயன்படுத்துனாங்க. ஏங்க இது கூட என்ன விஷயம், இப்போ வீடு கட்டினாங்க இல்லையா, நம்மளாம் கூரை வீடு கட்டினாங்க பாருங்கள், அதுக்கும் இதை தான் பயன்படுத்துனாங்க. பெரிய பெரிய சினிமா டூரிங் தேட்டர்லாம் கட்டினாங்க அப்புறம் அந்த காலத்தில் கீத்து கோட்டெல்லாம் கட்டினாங்களே, அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளவுகுச்சி தான் நம்ம பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும். இதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குச்சி இருக்குது. இந்த குச்சியில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த துடுப்பை ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு நுனி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு நுனி எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதுக்கு இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் கொண்டு வர இந்த கயிறை ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து எதிர்ப்புறமாக கொண்டு வந்து இதில் பாருங்கள், இது ஒரு வளையம் வருது பாருங்கள், இந்த வளையத்துக்குள்ளே விட்டு வெளிப்பக்கமாக நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துடுறோம். இப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு பக்கமும் எதிர்ப்புறமாக ரெண்டு முடிச்சு வரும் பாருங்களேன், இதுதான். இப்போ இந்த பக்கம் ஒரு எண்டு வருது, இந்த பக்கம் ஒரு எண்டு வருது, ஆப்போசிட் சைடில் இது மாதிரி வருதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கிளவுகுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப ஒரு தடவை போடலாம். இப்போ என்ன செய்யணும், ஏதோ ஒரு பக்கம் இப்போ என்ன செய்யணும், ஒரு சப்போர்ட்டு ஒன்று போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டு ஓவரில் லெஃப்ட்டுலேருந்து ரைட்டுக்குலேருந்து லெஃப்ட்டுக்கு அப்படிங்கிற விஷயம். இப்போ என்ன செய்யணும், ஒன்று எடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், வலது கை பக்கத்துலேருந்து இடது கை பக்கமாக போகிறேன். இடது கை பக்கமாக அந்த பாருங்கள், இந்த பைப்பில் இருக்கிறத ஒரு கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ண இடத்துல இந்த இடத்துல ஒரு வளையம் வருது பாருங்கள், இந்த வளையத்துக்குள்ளே விட்டு எடுத்துட வேண்டியதான். இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் வெளிப்பக்கமாக இருக்கும் இல்லைங்களா? இது இடத்துல ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு மரத்தில் நம்ம ஒரு தொடுப்பு ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியே வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இடது கை பக்கம் ஒரு சாதாரணமாக இந்த பைப் மேலே என்ன செய்யணும், ஒரு எடுத்து இது கிராஸ் பண்ணணும். பாருங்கள், கயிறு என்ன செய்யுது, அப்படியே இடது கை பக்கத்துலேருந்து வலது கை பக்கமாக கிராஸ் ஆகி வருது இல்லைங்களா? இந்த பைப்பு மேலே போகுது, மேலே போயிட்டு திரும்ப என்ன செய்யுதுங்க, இது எந்த பக்கம் வருது அந்த பக்கத்துலேயே ஒரு வளையம் இருக்குது பாருங்கள். ஆமாம், இந்த பக்கம் ஒரு வளையம் இருக்குது. இந்த பக்கம் வளையத்துலேயே என்ன செய்யணும், அந்த கைத்தை விட்டு வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிளவுகுச்சி அப்படின்னு பக்கத்துலேருந்து வலது கை பக்கம் போடுறேன். ஏன் சார் வலது கை பக்கத்துலேருந்து இடது கை பக்கம் போடலாம். இது பாருங்களேன். இப்போ என்ன செய்யணும், வலது கை பக்கமாக வச்சு வலது கை பக்கமாக அந்த கையை கிராஸ் பண்ணி இடது கை பக்கமாக கொண்டு வர பாருங்கள். இடது கை பக்கத்தில் என்ன செய்யுது, இது மாதிரி ஒரு வளையம் வருது, அந்த வளையத்துக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து விட்றேன். இப்போ நம்ம டைட் பண்ணிடணும். சரிங்க, இவ்வளோ தாங்க. ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வலது கை பக்கத்துலேருந்து இடது கை பக்கம் போடலாம், இன்னொன்று இடது கை பக்கத்துலேருந்து வலது கை பக்கம் போடலாம் இல்லைங்களா? சரி, ஏன் சார் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் முளை குச்சி தானே ஆடு மாடு கட்டுவீங்க, இல்லை இது மாதிரி செங்குத்தாக இருக்கக்கூடிய இது மாதிரி குச்சியில் எப்படி போடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? அதுக்கும் விஷயம் இருக்குது, பார்க்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதில் டாப் டு பாட்டம் டு டாப் அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஒரு எடுத்து செங்குத்தாரோட குச்சியில் பாருங்கள்,
இது மாதிரி வச்சுக்கிறேன். மேல் பக்கமாக போய் இந்த கயிறை கிராஸ் பண்ணுது. அப்புறம் என்ன செய்யுது, கீழ்ப்பக்கமாக வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த வளையத்தில் விட்டு இது மாதிரி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி பார்த்தா அப்படி தான் இருக்கும். திரும்ப பாருங்கள், செங்குத்தாக இருக்கக்கூடிய குச்சியில் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க, பார்த்தாலே தெரியும். இது மாதிரி கயிறு என்ன செய்யுது, கிராஸ் ஆகும். இப்போ கீழ்ப்பக்கமாக வருதா இல்லைங்களா, இப்போ கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி வரக்கூடியது இப்போ என்ன செய்யும், அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராஸ் ஆகி வர்றது எப்படி வரும் அப்படின்னா, கீழ்ப்பக்கமாக போய் அந்த வளையத்துலேயே இது மாதிரி வந்துடும். இது மாதிரி ஆப்போசிட் சைடில் ஆப் சைடில் இது மாதிரி வந்துடும். இது மேலேருந்து கீழே கிராஸ் ஆகும். அடுத்தது இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். கீழேருந்து வந்துன்னா என்ன சார் பண்ணுவீங்க, வரலாம் கீழேருந்து வருது வரலாம். இப்போ என்ன செய்யணும் சொன்னால், இப்போது கீழேருந்து மேல் நோக்கி வருது, கீழ்ப்பக்கமாக கயிறு இப்படி வருது, இது மேல் பக்கமாக கொண்டு வந்துடுறோம். மேல் பக்கமாக இருக்கிற அந்த ஹோல் வழியாக இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம், வெளியில் எடுத்துடுறோம். இப்போயும் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் 2 கயிறு இது மாதிரி வருங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆக்கப்பூட்டு, க்ளவுகேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வழி இருக்குது. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க பாருங்க, ஒரு வலையை எடுத்துக்கிறாங்க, இன்னொரு வலையை எடுத்து என்ன செய்கிறாங்க, கீழ்ப்பக்கம் வச்சுக்கிறாங்க. 2 வலையத்தை பாருங்க, இது மாதிரி 2 வலையாக ஒன்று மேலே ஒன்று வைக்கிறாங்க, இது மேலே உள்ளே விட்றாங்க. அப்படியே என்ன செய்கிறாங்க, இது மாதிரி ஆப்போசிட்டில் எடுத்துக்கிறாங்க. கயிறு எடுத்தால் இது ஆடு மாடு கட்டக்கூடிய ஒரு முடிச்சு. இது சிம்பிளாக அவங்க போடக்கூடிய முடிச்சு. இப்போ நம்ம 5 மெத்தடில் பார்த்துருவோம். இது தாங்க சாதாரணமாக பந்தல் கட்டுறவங்க போடக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய முடிச்சு. ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால் அதை சேர்த்து கட்டக்கூடிய இல்லைங்களா. இப்படியே நிறைய விஷயங்கள் வந்து இந்த முடிச்சுகளில் இருக்குது. இந்த முடிச்சுகளை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆக திரும்ப நிறைய முடிச்சு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். என்னங்க இந்த முடிச்செல்லாம் நீங்கள் கற்றுக்கிங்களா இன்றைக்கி நாம் பார்த்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யானை கொலுசு, க்ளவுகேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த க்ளவுகேஜ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு ஆதாரம், ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அதோட சேர்த்து கட்டுறதுக்காக தான் நம்ம பாருங்கள். சாதாரணமாக இப்படி மடிப்பாங்க, ஒரு நுனியில் இப்படி வச்சுட்டாங்களா, மேல் பக்கம் வச்சுட்டாங்களா, இந்த கயிறு வச்சுட்டாங்க, அப்படி சாதாரணமாக கீழே அப்படி மடிக்கிறாங்க பாருங்கள். இதை பார்த்தா இவங்களுக்கு ஈஸியாகவே புரியும். மேலே ஒரு கைட்டை வலையாக வச்சுட்டேன், அப்புறம் என்ன செய்கிறேன், இந்த கைட்டை வச்சு லேசாக அப்படி முறுக்குறேன், 2ஐயும் கொண்டு போய் ஒன்றுக்கு ஒன்று அடியில் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த குச்சி உள்ளே விட்டு அப்படியே டைட் பண்ணுவாங்க. இதுதான் போகிற போக்கில் ஆடு மாடெலாம் கட்டிகிட்டே போவாங்க, சன்னு கட்டிகிட்டே போவாங்க. சரிங்களா. திரும்ப நேரத்தில் கடைசியாக இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருவாங்க. இதுதாங்க யானை கொலுசு அப்படிங்கிறது. என்னங்க நீங்களும் கற்றுக்கிட்டீங்களா? நீங்களும் இந்த முடிச்சை போட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.